மத்திய அரசு வேலைக்காக காத்திருக்கிறீர்களா? சிஎஸ்ஆரில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் மற்றும் டெக்னீஷியன் பணிகளுக்கான 2026க்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்குது. மாத சம்பளம் 35,000 முதல் 1,00,000 வரை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் கொடுக்குறாங்க. டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். இந்த வீடியோவில் வேக்கன்சி, சேலரி, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளை செய்வது எப்படி என அனைத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுலேருந்து தான் இப்போ உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை ரன் பண்ணுறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா May 21 அன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் இங்கே இப்போ உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 20 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் டெக்னீஷியன் அந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொசிஷன் எங்கெங்கே போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலானி, சென்னை, ஜெய்ப்பூர் இந்த 3 இடத்துல உங்களுக்கு பொசிஷன் போடலாம். எங்கனாலுமே வேகன்சி போடலாம். ஓகேவா? டெசிக்னேஷன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இது குரூப் 3ல் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் ஒரு வேகன்சி, இடபிள்யூஸில் ஒரு வேகன்சி, யூஆரில் ஒரு 6 வேகன்சி. ஓகேவா? இந்த 8 வேகன்சியில் 2 வேகன்சி உங்களுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட் கொடுக்குறதா சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. பே லெவல் உங்களுக்கு 7th பே லெவலில் வருது. சேலரி பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 1,42,400 வரையும் நீங்கள் இதுக்கு ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக உங்களுக்கு மந்த்லி சேலரி 89,268 இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்க்க போகிறது டெக்னீஷியன் 1 குரூப் 2ல் வருது. டோட்டலாக உங்களுக்கு 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 2 வேகன்சி, எஸ்டியில் 3 வேகன்சி, இடபிள்யூஸில் 3 வேகன்சி, யூஆரில் ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 14 வேகன்சி. 14ல் 2 போஸ்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு பே லெவல் 2ல் வருது. சேலரி பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து மந்த்லி உங்களுக்கு 39,728 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எம்எல்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேட்டகரிஸ் இப்போ நம்ம போஸ்டிங் வேகன்சி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஓ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு 7 போஸ்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கல் ஆஃபீஸில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் யூஆரில் 5 வேகன்சி, இடபிள்யூஸில் 1 வேகன்சி, எஸ்சியில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 55% மார்க்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. செலக்டட் கேண்டிடேட் வில் சப்போர்ட் எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி, சர்க்யூட் டிசைன் அண்ட் செமிகண்டக்டர், மைக்ரோவேவ் எக்யூப்மெண்ட், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், கான்ட்ரிபியூட்டிங் டு இன்ஸ்டியூட் ஆன்கோயிங் அண்ட் ஃபியூச்சர் இன்டர்வியூஸ். உங்களோட வேலை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஆஃபீஸர் 2. இதுக்கு 1 வேகன்சி, யூஆரில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட் ரிலேட்டடாக எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கலாம். பிஇ பிடெக் ஆர் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதுக்கு எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களோட ஜாப் ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மானிட்டரிங், எவாலுவேஷன், ஃப்ரேம் ஒர்க்கு, R&D ப்ராஜெக்ட்ஸு, லைஃப் சைக்கிள் இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெக்னீஷியன் போஸ்ட் ரிலேட்டடாக இப்போ நம்ம பார்க்கலாம். டெக்னீஷியன் 1 அந்த போஸ்ட் கோடுக்கு மொத்தமாக 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் 1க்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதில் கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆரில் 2 வேகன்சி, இடபிள்யூஸில் 1 வேகன்சி, எஸ்சியில் 1 வேகன்சி, எஸ்டியில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐடிஐயில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஃபீல்டில் நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதோட ஒர்க் ரிலேட்டட் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க.
டெக்னீஷியன் 2க்கு வந்து ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டருக்கு எடுக்குறாங்க. இதில வந்து யூஆர்ல 2, இடபிள்யூஎஸ்ல 2, எஸ்சில 1, எஸ்டில 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐடிஐல எலக்ட்ரீஷியனோ, வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரீஷியன், வயர்மேனாக தான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஒர்க் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் நம்ம பார்க்க போது டெக்னீஷியன் 3 போஸ்ட் கோடு. அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆரில் மட்டும் ஒரு வேகன்சி. இதுக்கு என்ன டெக்னீஷியன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேசன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ஒரு மேசன் பில்டிங் கான்ட்ராக்டராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 10th முடிச்சுட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ஒர்க் ரோல் கீழே கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் டெக்னீஷியன் 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு போஸ்ட் கோடு வந்து ஒரே ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு கொடுத்துருக்காங்க. யூஆரில் ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து டிராஃப்ட்மேன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு சிவில் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. டிராயிங் நீங்கள் அந்த லே அவுட்லாம் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர் இருக்கும். சரிங்களா? டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பேப்பர் 1 கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட்ஸ் வெளியிடுவாங்க. சரிங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் who qualify the trade test will be called for competitive written examination. The scheme of written examination உங்களுக்குன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு தான் இருக்கும். டைப் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆர் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் மொத்தமாக ஒரு 200 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாம். சரிங்களா? அதில் பேப்பர் 1 வந்து 1 ஹவருக்கு. பேப்பர் 1 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 50 கொஸ்டின் 100 மார்க். 2 மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். மொத்தமாக 100 மார்க். நோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேப்பர் 2 வந்து அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 25 கொஷின். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 75 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ், 75 மார்க்ஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 2க்கு. ஓகேவா? 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 3 வந்து 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour டைம் இருக்கும். கன்சர்ன் சப்ஜெக்ட் ரிலேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 100 கொஷின், 300 மார்க்கு எக்ஸாமு, 1 நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியனுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். அதே சேம் தான் உங்களுக்கு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அதே மாதிரி 3 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே ஓஎம்ஆர் பேஸ்டு டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஐடி, 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 150 கொஸ்டின். டைம் வந்து 2.5 hours எக்ஸாம் இருக்கும். 2 hours 30 minutes எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதா இருக்கும். கொஷின்ஸ் வந்து 50 கொஷின், மேக்ஸிமம் வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். 25 கொஷின்ஸ் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ், 25 கொஷின்ஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 75 மார்க்ஸ். இதுக்கும் 75 மார்க்ஸ். 1 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா கீழே சொல்லியிருக்காங்க. பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour இருக்கும். சப்ஜெக்ட் வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ஐடி ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 50 கொஷின், 150 மார்க். நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் சொல்லிட்டு. ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த அப்ளிகன் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிசனுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை நம்ம பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ceri.res.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வேலிட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கணும். ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் போஸ்ட். நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் இது பண்ணுற ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஆன்லைன் அப்ளிகேஷன் will be available for ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ நம்ம ஓப்பனில் தான் இருக்குது. மே 21லேருந்து ஜூன் 20 வரைக்கும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ₹500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் வழியாக நீங்கள் பே பண்ணலாம். நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெட் பேங்கிங் வழியாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க. பேங்க் நேம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. IFSC கோட் கொடுத்துருக்காங்க. பிரான்ச் நேம் வந்து SBI CERA கேம்பஸ் பிலானி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு UPI மெத்தட் கொடுக்கல. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் ஷுட் கீப் ஏ காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் பிரிண்டட் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ₹500 பேமெண்ட் பண்ணதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. PDF ஆர்டரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் PDFல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 MBக்குள்ளே சைஸ் இருக்கணும். சரிங்களா? என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிண்டட் காப்பி ஆஃப் SBI கலெக்ட் ரெசிப்ட் டிரான்சாக்ஷன். நீங்கள் ₹500 கட்டினதுக்கான டிரான்சாக்ஷன் அந்த ரெசிப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு 10th மார்க் ஷீட் போத் ரெண்டுமே சேம் தான், நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் BE BTech MSc MCயோட மார்க் ஷீட்டும் அந்த கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ITI போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ITI சர்டிஃபிகேட்டு அதோட செமிஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் SCA STA OBCA EWS அந்த இது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கரண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு NOC வாங்குற மாதிரி இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீ சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டா இருந்தால் மட்டும் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? நோ ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் எனி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு பி சென்ட். எதுவுமே எல்லாமே ஹார்ட் காப்பி எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நான் உங்களுக்கு கிளியராக ரீட் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். CSIR டெக்னிக்கல் ஆஃபீஸர் டெக்னீஷியன் ரெக்யூர்மெண்ட் 2026 பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், PSU ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், ரயில்வே ஜாப்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் ரெக்யூர்மெண்ட் அப்டேட்ஸ் என அனைத்தையும் தெளிவாக தமிழில் தெரிந்து கொள்ள இப்போவே நமது தகவல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இன்றே அப்ளை செய்யுங்கள். நாளை அரசு அதிகாரி நீங்கள் தான். அடுத்த ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.